சரிங்க, வெளிநாச்சரோட அவங்களோட இது லான்ச் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து ஒரு வீரம் மக்கள், இவங்க வந்து ஒரு தவறான முறையில வந்து பிரபலமானவங்க. இவங்களை வச்சு அவங்களை நீங்க இது பண்றதுனால அவங்களை அவமதிக்கத்தான் உங்களுக்கு தெரியும் சார். நீங்க தவறான முறைக்கு எதை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இது வந்து ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம், அது அவங்க சப்போர்ட் பண்ணணும் வந்து எனக்கு பெரிய விஷயம். ஆக்சுவலா தமிழ்நாடு நம்ம ஓப்பனா சொல்லணும்னா, நம்ம பெண்களை எந்த அளவுக்கு உயர்வா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட பண்பாடு வெளியே தெரியும். ஆக்சுவலா அது தமிழர்களோட பண்பாடு. எப்பயுமே மீடியால பல விஷயங்கள் போயிட்டு இருக்குது. எங்களால முடிஞ்ச ப்ரமோஷனை பண்ணணும் நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். கடுக்க திரைப்படம் இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். சொன்னீங்க சுத்தி நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நாங்க ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டா பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. கண்டிப்பா நானும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்திபன் சார், அம்மாகிருஷ்ணன் சிவா சார் எல்லாருமே நம்மளோட போஸ்டர்ஸ் ட்ரெய்லர்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. கூடிய தேதியில ட்ரெய்லர் லான்ச் ஆக போகுது நெக்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள. அவங்க ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். ஸோ கடுக்கா படம் இவர் சொன்னப்போ அது ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னு சொன்ன உடனே ஐ வாண்டட் டு கிவ் மை சப்போர்ட். ஸோ கண்டிப்பாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவேன்னு நான் சொல்லியிருந்தேன். நானும் ட்ரெய்லர் பார்த்துங்க. ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த ஒரு லேட் 90s early 2000s அந்த லவ் ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது. அதுவும் ஒரு கிராமத்தில் ஒரு லவ் சப்ஜெக்ட், ஃபீமேல் ஓரியன்ட் லவ் சப்ஜெக்ட்னோடனே எனக்கு அது பார்க்குறப்போ ஓகே படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ படம் ரிலீஸ்க்காக கண்டிப்பாக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து டீமுக்கும் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அதுதான் ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னாலே வந்து அது வந்து அது ஒரு தனியான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்றதுனால என் சப்போர்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் சார். மீடியா எல்லாருமே தேங்க்ஸ் சார். இது 3 வருஷத்துக்கு ஹீரோயின் வரவே இல்லை சந்தோஷமா. ஹீரோயின் அடுத்த ஆடியோ லான்ச் வரணும் சொல்லி எல்லாரும் ஷூட்டிங்ல இருக்காங்க. காலையில் எல்லாரும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் மெசேஜ் காட்டுறேன். இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹீரோ மெசேஜ் அனுப்புறேன், இன்னொரு ஹீரோ டபுள். ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. வர முடியாது சூழ்நிலை தான். ஸோ டேரக்டர் எல்லாருமே ஆடியோ லான்ச்ல பெருசாக கிராண்டா இன்ட்ரோ பண்ணலாம்னு ஒரு பிளான், பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட் வரதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். தேவசரி இன்வைட் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச ப்ரமோஷன் நாங்களும் பண்றோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்களும் பண்ணுங்க. படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். திருநெல்வேலி பாசத்துல அல்வா கொடுத்துட்டாங்கன்னு சொல்ற மாதிரி எங்க ஈரோடு சைடுல கடுக்கா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கடுக்கன் காது குத்திட்டாங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி கடுக்கா கொடுத்துட்டாங்க. யார் யாருக்கு கடுக்கா கொடுத்தாங்க, ஹீரோங்கிறது படம் பார்க்கும்போது உங்களோட அடுத்தடுத்த படங்கள்ல சுருதி நாராயணன் வச்சு நீங்க உங்களுக்கு ஜோடியா நடிக்க வைக்க போறீங்க. வாய்ப்பு அமைஞ்சதுன்னா கண்டிப்பா நடிக்கலாம். நல்ல கதைகள் கிடைக்கும் போது கண்டிப்பா நடிக்கலாம். சரிங்க, வெளிநாச்சரோட அவங்களோட இது லான்ச் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து ஒரு வீரம் மக்கள், இவங்க வந்து ஒரு தவறான முறையில வந்து பிரபலமானவங்க. இவங்களை வச்சு அவங்களை நீங்க இது பண்றதுனால அவங்களை அவமதிக்கத்தான் உங்களுக்கு தெரியும் சார். நீங்க தவறான முறைக்கு எதை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இது வந்து ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம், அது அவங்க சப்போர்ட் பண்ணணும் வந்து எனக்கு பெரிய விஷயம். ஆக்சுவலா தமிழ்நாடு நம்ம ஓப்பனா சொல்லணும்னா, நம்ம பெண்களை எந்த அளவுக்கு உயர்வா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட பண்பாடு வெளியே தெரியும். ஆக்சுவலா அது தமிழர்களோட பண்பாடு எப்பயுமே. அது ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நம்ம 12th முடிச்சுக்கிறாங்க. பட் அவங்க தான் எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது, இன்க்ளூடிங் சுஹாசினி. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல. அவங்க ஒரு ஓடினாங்க ஒரு பஸ் பிடிக்கிறதுக்கு. நானும் அந்த மாதிரிலாம் ஓடி இருக்கிறேன். நம்மளமா இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு ஆதரவு குரல் கடுக்கா திரைப்படம் கொடுக்கும். அவங்க லான்ச் பண்ணது நாங்க வர வைக்கிறோம் சார். ஆனா இவங்க மேடம் வந்து அதை லான்ச் பண்ணது இவங்க அவமானிச்சதான் இல்ல. நம்ம நீங்க எப்பயுமே நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்துல என்னைக்குமே என்ன நடக்குன்னு தெரியும், விக்டிமா ஆகிறவங்க தான் எல்லாருமே. பட் கடுக்கா திரைப்படம் மூலியமா நான் பர்சனலா சொல்லிக்கிறேன், பெண்களுக்கு எப்பயுமே ஆதரவாக கடுக்கா திரைப்படம் இருக்கும். இது ஒரு ட்ரெய்லர் லான்ச் உங்களுக்கு புரிஞ்சிடும். இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். லாஸ்ட் டைம் நம்ம பெரிய ஒரு போஸ்டர் வச்சுதான் நம்ம பிளான் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தோம். சுபா சார், அம்மாகிருஷ்ணன் சிவா சார் எல்லாம் வந்திருந்தாங்க. அதுதான் எங்க படத்தோட மெயின் கோரே. அது என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம், சுவாரஸ்யமான காமெடி கலாட்டா படம். ஒரு அட்டகத்தி கலவாணி பேட்டர்ன்ல இருக்கும் படம் ஃபுல்லா. ஸோ ஆல்ரெடி படம் பார்த்தவங்களாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லாம். கண்டிப்பா ஃப்ரெஷ் ஷோ கண்டிப்பாக போடப்படும். அந்த டைம்ல நீங்களே உங்களுக்கே புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இது படம் ஹிட் ஆகும் அப்படின்னு. கூடிய அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். எல்லாம் டிஸ்கஷன் லாஸ்ட் டைம் பெரியார் லான்ச் பண்ணியிருந்தோம். நம்மளோட பெண்ணியம் சார்ந்த திரைப்படமாக
ஆக்சுவலா நான் மீடியாவுக்கு தான் நன்றி சொல்லணும். மீடியா மூலியமா எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இவங்க சுஹாசினிக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றதுக்கு. கலாட்டா மீடியாவில இருந்து எல்லா மீடியா பிஹைண்ட்ஸ் இருந்து எல்லாருமே இவங்களோட வீடியோ உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு. பட் அந்த உதவி செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூட்டி ஒன்று பரிசா தராங்க. காலேஜ் விஜய் கௌரிஷ் மற்றும் இன்னொரு நண்பர் ஆதர்ஷ் 2 பேரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த கடுக்கா படத்தில் பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. அவரோட முந்தைய 2 படங்கள் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அவரோட நாயாடின்னு ஒரு மூவி அண்ட் டே நைட் அப்படின்ற 2 படம் நாங்கள் எங்கள் கம்பெனி கூட ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இதை வந்து விஜய் கௌரி சார் வந்து அவங்க கோ ப்ரொடியூஸ் பண்ணி அதை தூக்கி அடுத்த லெவல் கொண்டு வரணுன்ற போது சகல பிஸ்னஸ் ஸ்டேட்டில் போகும்போது எங்களையும் ஒரு அழைப்பு கொடுத்து பார்க்க வச்சாங்க. நாங்கள் லெஸர் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு உட்காந்து பார்க்கும்பொழுது ரியலி ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. காம்பேக்ட் பட்ஜெட்டில் ஒரு ஜாலியாக அப்படியே ஒரு 80s போயிட்டு திரும்பி பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப யதார்த்தமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் மிஸ்டர் விஜய் கௌரி. அப்புறம் அந்த ஃபீமேல் லீடுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆதர்ஷ் அவரோட ரோல் நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப லிமிடெட் கேரக்டர்ஸ், ரொம்ப ஜாலியாக நிறைய சாங்ஸ். நம்ம இப்போது அந்த மாண்டேஜ் சாங்ஸ் யூஸ் பண்ணுறதுன்றது ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இல்லாமல் கூட சில இடத்துல இருக்கலாம். இதில் வந்து ரொம்பவே மேட்சிங்காக இருந்தது, ரொம்ப கனெக்ட் பண்ணிச்சு நம்மளை. ஸோ ஒரு 2 hours நம்மளை வந்து ரொம்ப ஒர்த் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. ஸோ இப்போது ஒரு அடுத்த லெவல் மார்க்கெட்டிங் போகும்போதும் எங்களை மாதிரி பிஸ்னஸ் சைடில் இருக்கவங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எங்ககிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணார். ஒரு 360 டிகிரி கவரேஜ் கொடுக்கணும் அப்படின்றது அவரோட விஷயம். ஸோ அதுக்காக ஒரு படத்தை எப்படி நான் டிப்பிக்கலாக நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் லான்ச் ஆகிற ஒரு ப்ராப்பரான லான்ச்சாக இருக்கணும் அப்படின்றதுல விஜய் கௌரிஷ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு யங்ஸ்டராக இருந்து தன்னோட இளமையை, தன்னோட கரியர் எல்லாத்தையுமே இதில் டெடிகேட் பண்ணி உள்ளே வந்துட்டு தன்னை ப்ராப்பராக லான்ச் பண்ணணும் அப்படின்ற அவரோட இந்த ஜேர்னியில் எங்களோட பங்களிப்பும் சின்னதாக இருக்குன்றதுல வெரி ஹாப்பி. ஸோ தொடர்ந்து இந்த படத்தோட அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் நடக்க போகுது. பிஸ்னஸ் சைட்லேயும் நாங்கள் எங்களோட சைடில் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ண தயாராக இருக்கும். ஒரு நண்பராகவும் அவருக்கு எங்களால் முடிஞ்ச என்கரேஜ்மெண்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். ஊடக நண்பர்கள் உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. தொடர்ந்து அவரும் ப்ரெஸ் மீட்ஸ் மூலம் யூனிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. புதுசாக இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. புது முயற்சிகளுக்கு எப்பவுமே உங்களோட ஆதரவு இருந்துட்டு இருக்கு. இந்த படமும் கண்டிப்பாக ஒரு ஊடக ஷோ வரும்போது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நிறைய உங்களோட பாசிட்டிவ் விமர்சனங்களை கொடுப்பீங்க நம்புகிறேன். தொடர்ந்து நல்லபடியாக நடக்குது. தேங்க்யூ. மீடியாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மீடியா மூலியமா தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒரு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் தெரிய வருது. ஸோ எல்லா மீடியாவுக்கு நன்றி சொல்லிட்டு சுஹாசினி அவங்க இன்னைக்கு எனக்கு லான்ச் பண்ண வந்து பெருமையாக தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம கடுக்கா படத்தோட போஸ்ட் லான்ச் பண்ணதும் என் பேர் சுகாஷினி, திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பட்டி கொத்தக்காட்டில் இருக்கிறேன். விஜய் கௌரி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எனக்கு ஸ்கூட்டி கொடுத்துருக்குறாங்க, எதிர்பார்க்கவே இல்லை ஸ்கூட்டிலாம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவங்க படம் வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள் சார். நீங்களும் வாழ்த்துக்கள். படத்தோட 3வது ப்ரோமோ ரீல லான்ச் பண்றதா சத்யநாராயணன் வந்திருந்தாங்க. ஆல்ரெடி தேவசரோட பாட்டு ஆல்ரெடி ஹிட்டா எல்லா சோஷியல் மீடியாலையும் ஹிட்டா ஓடிட்டு இருக்குது. 3வது ரீலையும் லான்ச்